சொர்ன்னு புடிச்சு தரன்னு எடுத்துக்கிட்டு கீழே இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சர்ன்னு வந்து கீழே வந்தோடனே அகைன் என்ன ஆகும்? பசிக்கும். பசிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே வந்து சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்? மறுபடியும் பிளட் சுகர்ல வந்து ஷூட் அப். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏறி இறங்கி இப்ப கடவுள் ஒரு ஆள் வாங்க அப்படின்னா 120 வருஷம் செல்ஃப் பூமியில பிறக்கும் போது இதோட ஆயுட்காலம் மனித உயிரினக்காலம் அப்படின்னா 120 வருஷம். சில பேர் போரிலேயே இருக்கும், சில பேர் வரதுக்கு கஷ்டப்படுறதுக்கும், சில பேருக்கு வரதுக்கு முக்கிறது இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா காலை உணவு வந்து அப்படின்னா முன்னோர்கள் சாப்பிட்டது வந்து வேற, இப்ப சாப்பிடுறது வந்து அப்படின்னா வேற. அதாவது வந்து அப்படின்னா முன்னோர்கள் வந்து சோறு சாப்பிட்டவங்களுக்கு கூட சுகர் இல்லை. இன்னைக்கு டிஃபன் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பிடுறவங்க வந்து ரொம்ப அவஸ்தப்படுறது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது கைக்குத்தல் அரிசி, நார்ச்சத்து. கைக்குத்தல் அரிசியில வந்து அப்படின்னா நார்ச்சத்து வந்து அப்படின்னா இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல ஃபைபர் வந்து அப்படின்னா இருக்கிறதுனால உங்களோட பிளட் சுகர் லெவல் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட உணவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் சுகர் லெவல வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க சாப்பிடுறது வந்து அப்படின்னா ஃபைபர்ல என்னென்னலாம் ஹெல்ப் பண்றது நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து சாப்பிடுறதுனால காலை உணவு தப்பான உணவு சாப்பிடுறதுனால இப்ப இதான் சாப்பிட்டு பழகணும். இப்ப வந்து அப்படின்னா இது என்ன இது புதுசா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணலன்னா பெரிய விபரீதம் வந்து அப்படின்னா வராங்க. சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா சார், வெயிட் ஏறிட்டே போகுது சார், அதனால வந்து அப்படின்னா சாப்பாடை கம்மி பண்ணிடலான்னு இருக்கேன், இல்ல சாப்பிடாம இருக்கிறேன், இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எப்படி மேல ஏறிச்சோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது டவுனுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். சேம் அதுல உடம்புல என்ன பிரச்சனை வந்துச்சோ அதை விட 10 மடங்கு பிரச்சனை வந்து அப்படின்னா இதுல வர்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படின்னா வர்றதுக்கு பாசிபிலிட்டி வந்து அப்படின்னா இருக்கு. அப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கூட இதை வந்து அப்படின்னா பாத்துக்கோங்க. சேம் இப்ப பாருங்க, ஒரு சுகரோட அளவு ஒரு 200 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் திக் ஆயிடும். உங்களோட சர்க்குலேஷன் வந்து அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரோட ஏதாவது பிபி ஓவர் வெயிட் வந்து அப்படின்னா ஆகுங்க. இப்ப பாருங்க, வயிறுல தொப்பை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த காலை உணவு வந்து அப்படின்னா சரியா பயன்படுத்தாதவங்க அந்த காலத்துல நல்லா மொரட்டை தீனி சாப்பிட்டவங்க கூட எப்படி இருப்பாங்க? ஃபிட்டா இருப்பாங்க, ஓடுவாங்க. இப்ப சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பாவம் பார்த்து வந்து அப்படின்னா சாப்பிடுவாங்க. ஆள் பார்த்தா பல்கா WWF போற மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது வந்து அப்படின்னா இந்த தொப்பை வந்து அப்படின்னா நீங்க உங்களே மீறி வந்து அப்படின்னா வெளியே வந்துற ஒரு விஷயமா வந்து அப்படின்னா இப்ப வந்து இருக்கு. இதை வந்து அப்படின்னா பாருங்க, சில பேர் நல்லா சாப்பிடுறாங்க, சில பேருக்கு வந்து அப்படின்னா சாப்பிடுங்க. இதை நீங்க 2 விஷயத்த நீங்க சரி பண்ணும்போது இப்ப நீங்க வந்து அப்படின்னா சரியா வச்சுக்கணும். இப்ப என்ன சார் சாப்பிட்டாலும் பிரச்சனையா இருக்கு, சாப்பிடலனாலும் பிரச்சனையா இருக்கு, பெரிய தலைவலியா இருக்கு, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னும் போது சொல்ல வர்றது வந்து அப்படின்னா 20% எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல். உடனே நாளைக்கு ஜிம்முக்கு போயிட்டு புது ஷூ வாங்கிட்டு நாளைக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு அதோட போகாம கடைசி அந்த 1 இயர் கழிச்சு போய் அடுத்த வருஷத்துக்கு வந்து அப்படின்னா வாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இல்லாம நீங்க ஒரு 20% எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல். இப்ப அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, அரைக்கிறது ஆட்டுறது, நம்ம ஆயா பாட்டி எல்லாம் எப்படி இருந்தது, நல்ல கல்லு மாதிரி இருந்துச்சு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கல்லு மாதிரியா இருக்கிறீங்க, மாவு மாதிரி இருக்கிறீங்க. அப்ப எப்படி ஆகுது அப்படின்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அப்படின்னா இல்ல, எல்லாமே மிஷினரி லைஃப் ஸ்டைல். பத்துட்டு இருக்கும்போது வந்து ஃபேனை கூட எழுந்து போயிடணும் அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அப்படின்னா உடம்பு முடியல நிறைய பேருக்கு. ரிமோட்டிங் லைஃப் ஸ்டைல். முதல்ல எழுந்து போய் டிவி வந்து அப்படின்னா மாத்துவோம். இப்ப வந்து பத்துக்கிட்டே வந்து அப்படின்னா எல்லாம் மாத்துறோம். இப்ப வந்து அப்படின்னா அதெல்லாம் கூட கிடையாது, கைக்கு கூட வேலை கிடையாது. ஹலோ ஃபேன் வந்து அப்படின்னா ஆன் ஆகும்னு சொன்னா ஃபேன் ஆன் ஆயிடுது வாயிலேயே. இன்னும் நிறைய வந்து அப்படின்னா நம்மளுக்கு கொள்றதுக்கான எல்லா வேலையும் வந்து அப்படின்னா ஏன் அப்படின்னா சோம்பேறி ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு போக கொள்றதுக்கான எல்லா வேலையும் வந்து அப்படின்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் தூரம் போறீங்களா, பைக்ல போறது டிஸ்டன்ஸ் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நீங்க வந்து அப்படி நடந்து போகலாம். உங்க வீட்டுல இருக்க வேலைகளை வந்து அப்படின்னா நீங்க செய்யலாம். துவைக்கிறது அரைக்கிறது எல்லாமே வந்து அப்படின்னா நீங்க எனர்ஜியா பாருங்களேன். வீட்டுல வேலை செய்யறவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா பயங்கரமா ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க எந்த நோயா இருக்காது, எதுவும் இருக்காது. எஜமானி அம்மா பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாத்திரை மருந்துதான் இருக்கும். எனக்கு இடுப்பு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, ஏதாவது வந்து அப்படின்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க வேணாலும் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே தெரியும். 80% வந்து அப்படின்னா நியூட்ரிஷன் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வண்டிக்கு வந்து அப்படின்னா நல்லா ஓடுறதுக்கு அந்த வண்டிக்கு ஆயில், பெட்ரோல் எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த வண்டி நல்லா ஓடுறதுக்கு நியூட்ரிஷன் வந்து ரொம்ப தெரியுது. என்ன இது ஏன் வந்து அப்படின்னா நம்ம வந்து அப்படின்னா இருக்கும், இது தெரியாம நம்ம மெத்தட வந்து அப்படின்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு உடம்புக்கு என்னென்னலாம் வேணும் யாரு பண்றீங்கன்றத வந்து அப்படின்னா பாருங்க. அடுத்தது நம்ம உடம்புக்கு வந்து அப்படின்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து வேணும்.
பைட்டோ நியூட்ரியன்ஸ் வேணும், எக்ஸசைஸ் வேணும். 40% மாவுச்சத்து நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கும். 25 கிராம் ஃபைபர் இருக்கும். சரியான அளவு. நீங்க 20 கிலோ இருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா நீங்க ஒரு 80 கிலோ இருக்கிறீங்கன்னா 4 லிட்டர் வந்து அப்படின்னா குடிக்கணும். அண்ட் ஆவரேஜ் ஒரு ஹியூமன் பாடி கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா ஒரு 2.5 ல இருந்து 3 லிட்டர் நார்மலா குடிக்கணும். தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 80% நம்ம உடம்பு தண்ணியால மட்டுமே ஆனது. தண்ணியால மட்டுமே ஆனது. நீங்க அதை கவனிச்சுக்கணும். சரியான ஹைட்ரேட்ஸ் வந்து அப்படின்னா எல்லாரோட மரணமும் டீஹைட்ரேட் ஆகி தான் வந்து அப்படின்னா போய் முடியும். உங்க உடம்பு டீஹைட்ரேட் வெயில் காலம். நீங்க ஹைட்ரேஷன் வந்து அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரியான இந்த உணவுகள் எடுக்கணும் உங்க வெல்னஸ் கோச் கிட்டே கேளுங்க. அடுத்தது புரோட்டீன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பில்டிங் சிமெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோ நம்ம ஹியூமன் பாடிக்கு ஸ்ட்ரென்த் வந்து புரோட்டீன். சோ வந்து அப்படின்னா நம்ம இந்த புரோட்டீன் எவ்வளவு எடுக்கணும் உங்க வெல்னஸ் கோச் சொல்லுவாங்க. பர்சனலைஸ் பண்ணி உங்க உணவுல எவ்வளவு எடுக்கணும், என்னென்ன பண்ணணும், எல்லாமே எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்க பண்ணிடுறீங்க மறக்காம. ரெஸ்ட். ஒரு உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் சைனாக்காரன் வந்து அப்படின்னா 6 மணி நேரம் தான் தூங்குறான், நான் வந்து அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்க பாருங்க. ரெஸ்ட் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நிறைய பேர் வந்து கண்ணுக்கு ரெஸ்ட் விடுறது இல்ல, போனே கதியான்னு இருக்காங்க. உடம்புக்கு ரெஸ்ட் விடுறது கிடையாது. அந்த ரெஸ்ட் விடும்போது நம்ம உடம்பு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம உடம்பு வந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படின்னா மறுநாள் எழுந்து ரொம்ப ஆக்டிவா எனர்ஜி வந்து அப்படின்னா சேவ் பண்ணி ஆக்டிவா நம்ம வந்து அப்படின்னா வெளியே போறதுக்கு ரெஸ்ட் வந்து அப்படின்னா இம்பார்ட்டன்ட். எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்து இருந்தா கடைசி சீக்கிரமா ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம் நம்ம. சரியா? ரெஸ்ட் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எவ்வளவு ஃபேட் எடுக்கணும், என்ன மாதிரியான ஃபேட் எடுக்கணும். இப்ப இதெல்லாம் நீங்க தேடிட்டு இருப்பீங்க. எப்படி சார் காலை உணவுலயே இவ்வளவு வேணுங்க. நீங்க இட்லி தோசை சாப்பிட்டா என்ன இருக்கு அதுல சொல்லுங்க பாப்போம். ஒன்லி இந்த 40% கார்போஹைட்ரேட் இல்ல, 90% வந்து அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. 90% கார்போஹைட்ரேட் இருக்கு. சாம்பார் வச்சு சாப்பிட்டு வந்து அப்படின்னா அங்க பிடிச்சிச்சு இங்க பிடிச்சிச்சுன்னு வந்து அப்படின்னா அழுவுறீங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா இப்ப வர பருப்பு வந்து அப்படின்னா பருப்பானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் டூப்ளிகேட் வந்து அப்படின்னா நிறைய வந்து வருது. காலை உணவு நம்ம என்ன பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன், குட். காலை உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் சொன்னேன் இல்லையாங்க, ஒரே ஒரு கப்பு ஒண்ணுமே இல்லை, நான் காலையில குடிக்கிறேன், எனர்ஜியா இருக்கு. லைஃப் டோட்டலா சேஞ்ச் பண்ணி என்ன தெரியுமாங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீல் பண்ணுங்க. நீங்க வந்து அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டரி கூட கேளுங்க. உங்களோட வெல்னஸ் கோச் வந்து அப்படின்னா கொடுப்பாங்க, நல்ல கோச். நீங்க வந்து அப்படின்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க இந்த ஃபுட் என்ன தெரியுமாங்க, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, இது எல்லாமே என்னென்னலாம் இதுல இருக்கோ தூக்கம் இல்ல. சோ தண்ணி, நம்ம ஃபைபர் என்ன இருக்கு, நம்ம ஃபைபர், புரோட்டீன், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு தேவையோ மார்னிங்ல வந்து அப்படின்னா அவ்வளவு 18 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து அப்படின்னா இதுல வந்து அப்படின்னா இருக்கு. எசென்ஷியல் நியூட்ரிஷன். இந்த காலை உணவு எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் நல்லா கவனிங்க. இது வந்து அப்படின்னா சர்டிபிகேட் வந்து அப்படின்னா வாங்கியிருக்கு. சர்டிபிகேட் அதாவது லோவர் ஜிபிஏ. இப்ப இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது உங்களோட பசியும் கண்ட்ரோல் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. இப்ப உங்களோட பிளட் சுகர் லெவல் நீங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் இருந்தா நம்ம கேட்போம், சார் சுகருக்கு நீங்க மருந்து கொடுத்துட்டீங்களா. இங்க பாருங்க, தப்பா மட்டும் ஒரு நாளும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. நான் காலை உணவு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். காலை உணவால மட்டுமே இன்னைக்கு நிறைய பேர் வந்து அப்படின்னா ராஜஸ்தான் போய் ஒட்டகம் பால் குடிச்சவங்களா இருக்காங்க நம்ம சுகருக்காக. இந்த உணவு நம்ம நினைக்கிறேன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியத்தை கொடுனா கொதிக்கிறத அடைகிறதுக்கு. ஏன் வந்து அப்படின்னா எரியதுல போய் வந்து அப்படின்னா இந்த கொதிக்கிறதுல போய் நம்ம கையை விட்டுட்டு இருக்கணும் கிடையாது. ரொம்ப ஈஸி வேலை வந்து அப்படின்னு நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம். இதுலயே வந்து அப்படின்னா டயபெட்டிஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு டைப் 1, இன்னொன்னு டைப் 2. நீங்க டைப் 1 இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அடுத்த இதுக்கு வந்து அப்படின்னா போயிடுறீங்கன்னு அர்த்தம். டைப் 2 வந்து அப்படின்னா உணவால வர்ற பிரச்சனையே உணவாலேயே நம்ம வந்து அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அப்படின்னா பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சுகர் லெவல் நீங்க பாருங்களேன், காலையில நீங்க நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி கொடுக்குற ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எடுக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா உடம்புல வந்து லேசா ஃபீலிங் வந்து அப்படின்னா கிடைக்கும். வெயிட் லாஸ் ஆன ஃபீலிங் வந்து கிடைக்கும். எனர்ஜி வந்து அப்படின்னா ஃபயர் வந்து ஆகா இருக்கு. இப்ப நீங்க இதை வச்சு நீங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், வெயிட் கெயின் பண்ணிக்கலாம். காலை உணவா மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு வெயிட்ல இருக்கீங்களோ அவ்வளவு வெயிட்ல மெயின்டைன் வந்து பண்ணலாம். ஏன் எல்லாருக்குமே வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அவ்வளவு வெயிட்ல வந்து நீங்க மெயின்டைன் வந்து பண்ணலாம். இப்ப பாருங்க, எல்லாருக்குமே வெயிட் மெயின்டைன் பண்றது வந்து அப்படின்னா ரொம்ப சிரமமா வந்து அப்படின்னா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட ஃபைனல் செக்ஷனுக்கு வந்து அப்படின்னா வந்தாச்சு. தேங்க்யூ எபலைஃப், தேங்க்யூ மார்க்யூஸ். பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், இருந்தாலும் வந்து அப்படின்னா காலையில உங்களை எல்லாரையும் வந்து அப்படின்னா மீட் பண்ணிருக்கேன். சரியா?
ஒரு மெடிடேஷன் செக்ஷனும் வந்து அப்படின்னா நமக்காக வந்து அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 பிரிவா பிரிச்சு வந்து அப்படின்னா பண்ணலாம்னு இருக்கேன் நானு. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப காலையில வந்து அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த ப்ரோக்ராம்? வெரி தம்ஸ் அப் போடு. நீங்க வந்து தம்ஸ் அப் போடு. ஓகே. இப்ப பாருங்க, இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா இப்ப காலையில ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆளுங்க காலையில எழுந்திருக்காங்க. காலையில எழுதி இங்க வந்திருக்காங்க. எனக்கு இங்க யார் இருக்கிறீங்க, எனக்கு யாரையும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ண போறேன் நிறைய பேரை. இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணேன். என் எழுத்துல வந்து அப்படின்னா இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றவங்க இப்ப பாருங்க நான் மியூட் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்களை வந்து நீங்க எதுவும் பேச முடியாது. நான் எழுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு எனக்கு வந்து அப்படின்னா நான் சொல்றதுக்கு ரெடி சார். பாருங்க காலையில யாராச்சும் ஃப்ரீயா சொல்லி தருவாங்க. இவ்வளவு தூரம் வந்து அப்படின்னா சொல்லி தராங்க. சரியா யாரெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து அப்படின்னா அதை சொல்லுங்க. அது இல்லாம வந்து அப்படின்னா நீங்க வந்து அப்படின்னா என்ன ரிசல்ட்ஸ்